சொல்லணும். தடுக்காதியே, அதை தடுக்காதியே. அந்த பாவம் நம்மளை பிடிக்கும். பெரிய மனுஷாவுக்கு நான் கொஞ்ச காலம் நல்லா நல்லது கெட்டதை பேசிட்டு போறாங்க. பாருங்க சாமி, என்ன தெரியல, சாமிக்கு காம மூடு உண்டாயிருச்சு. அதனால் என்ன ஒண்ணுமில்ல. வாருங்கள், எழுத்தை நாடி வந்திருந்தீங்கன்னா அறுவகை சுவேடு உணவளிச்சிருப்போம். வந்திருப்பது காட்டுக்குள்ள. எங்க காட்டுக்கு வாசி முறைப்படி தங்களுக்கு கண்டினியூ கண்டினியூ. வரக்க கத்துது கோழி, தண்ணி இறைச்சு கொட்டுது வாலி. வரக்க கத்துது கோழி, வரக்க கத்துது கோழி, தண்ணி இறைச்சு கொட்டுது வாலி. இழுத்து கட்டணு வேலி, வந்து இழுத்து கட்டுங்க தாலி. இழுத்து கட்டிட்டு படுத்தா என்ன வாட்டுது உங்க நினைப்பு. கிணத்து தண்ணியை குடிச்சா என்ன இழுத்துது உங்க நினைப்பு. வானவராயா வந்து பாருமையா, அடவாளி வராகம் இத கேளுமையா. ஒரு கத்துது கோழி, தண்ணி இறைச்சு கொட்டுது வாலி. மஞ்சரதமே மெல்ல மெல்லவா, வஞ்சி இடைய கிள கிளவா. மஞ்சரதமே மெல்ல மெல்லவா, வஞ்சி இடைய கிள கிளவா. சொக்குதுங்க விடல புள்ள, சத்தியமா யாரும் தொடல. மத்தவங்க கண்ணு படல, நீ ஆத்து தண்ணிய குளிச்சா ஏக்கத்தை போத்தையா. ஏக்கத்தை போத்தையா, என்ன தேத்தையா. உரக்க கத்துது கோழி, தண்ணி இறைச்சு கொட்டுது வாழை. அக்கா மக்களா, சில்லுமுக்கு உடஞ்சிருச்சுடா. ஏத்தி அடிச்சவாரு. கண்டினியூ கண்டினியூ கண்டினியூ. பப்பனுக்காரன் சனியை முடிச்சான்னு சொல்லி எடுவிட்ட எல்லாம் பூரா நம்ம பேச்சை தடவை நீட்டாண்டி நல்லா இருக்க மாட்டேன். நான் சும்மா போக பெண்ணி நம்ம பேசுறது அவனுக்கு பிடிக்காம போச்சுடி. குசு குசுன்னு பேசுறது. அங்கேயும் கெடுக்கிற, இங்கேயும் நீ கெடுத்துக்கிற. விலகியா பாருங்க, ஆளை கொண்டு விட்டில, போயிட்டு வா. பெண்ணி. பெண்ணே சுவாமி, ஓ பெண்ணே, எத்தனையோ பெண்களை சந்தித்திருக்கிறேன். இந்த பிள்ளை சந்திக்கும் போது உங்க உடம்பு இப்படி இருக்கையிலே தெரிஞ்சுக்கிட்டேன். உன்னை பார்த்ததும் காதல் என்ற அன்பை செலுத்தலாம் என்று தோன்றுகிறது. உன்னை பார்த்த பின்புதான் என்ன தெரியுது? நான் பூலா அம்ப செலுத்தினாலும் சரி, உங்க கம்ப செலுத்தினாலும் சரி, செலுத்திட்டு போங்க. மனப்பான்மை. இது போதுமா, இன்னும் வேணுமா? இந்த ஆளே பண்ணோட மாட்டாரு. ஏய், உன்னை நான் என்ன சொல்லிருக்கேன்? போய் ஒரு 1/2 லிட்டர் பால் வாங்கிட்டு வா, டீ போட. மஞ்சப்பொடி தேகையிலே என் நெஞ்ச தொட்டு தேய்ச்சவனே, மஞ்சப்பொடி தேகையிலே நெஞ்ச தொட்டு தேய்ச்சவனே. தண்ணி தொட்டு பாகமெல்லாம் இந்த கண்ணண்டோடும் வீரமுத்து. கண்ணனுக்கு நல்ல பதில் சொல்லுள்ளே. மஞ்சப்பொடி தேய்க்க எங்கிட்டு வந்துருவ? மஞ்சப்பொடி தேய்ச்ச உள்ளே. முட்டான முட்டு ஒன்று பூத்ததன்னு, பூவுக்குள்ள தேனி வந்து சேர்ந்ததன்னு. தேனாறு உன் உதடு. நான் பாடுறதால எப்படி? நீங்க பாடுறத ரசிச்சு பாக்குறேன். நான் ஏதாவது உங்களை தொட்டனா? நான் ஏதாவது பண்ணனாடா அண்ணனா? இல்ல இல்ல. என்னடா இன்னொரு வரையும் பின்னாடி கையன்னு கிடந்தீங்க? சொல்லுங்கடா. இல்ல முட்டான முட்டு ஒன்று பூத்ததன்னு, பூவுக்குள்ள தேனி வந்து சேர்ந்ததன்னு. தேனாறு உன் உதடு வந்ததன்னு. தேனெடுத்து நான் வள்ளியை சந்திப்போம். ஏன் நீ பண்ற செய்கையை சுத்தப்படாது. ஏன்
உங்களுக்கு தான் 3 முல்லை இல்ல, அப்புறம் எதுக்கு இந்த பிரச்சனை? ஐயோ நீ வாடி கூட்டி. அவர் என்ன சொன்னாரு? மண்ணாசை பொன்னாசை பொருளாசை இல்லைனார்ல. பொன்னாசை இல்லைன்றப்ப அப்புறம் என்ன பிரச்சனை உங்களுக்கு? இந்த மாதிரி தான் ஏற்கனவே எதுவுமே வேணாம்னு விஸ்வாமித்திரர் போய் தவம் பண்ணாரு. சரி. தவம் பண்ணும்போது அங்க வந்து மேனகைன்னு ஒரு அம்மா உங்களை மாதிரி நாட்டியம் ஆடிச்சு. சரி. இந்த அம்மா ஆட அது உடம்புல இருந்த ஆடைகள் எல்லாம் கலந்து அது வாட்டுக்கு விழுக இவர் தவம் பண்ணி இந்த முனிவர் கண்ணை முடிச்சு பாக்குறாரு, அம்மா ஆடி. இதுல இருந்து என்ன தெரியுது? இப்ப நீங்க வந்து பாடையில நான் ஆட எல்லாம் கலண்டு விழுந்து நான் மொட்டை குண்டியா நிக்கிறத நீங்க பாக்கணும்னு நினைக்கிறீங்க. தேவையா? அவங்களுக்கும் தேவையா? நீங்க கொடுக்குற 5000 ரூபாய்க்கு உங்களுக்கு இதெல்லாம் காட்டுவாங்க. அவவே கோடி கணக்குல விட்டு சும்மா வீடியோ கால்ல பாக்குறேன். போச்சாமி அங்கிட்டு சரி, இந்த பெண்மகளை சந்தித்து விட்டு இன்னொரு பெண்மகள் அழைத்து வாருங்க. முச்சுக்குடி அம்மா வாடா என் முச்சுக்குடி அம்மா. யாரையா கூப்பிடுற? அந்த 7வது பலகா புண்டுக்கு நிக்குது பாத்துவா. வாமாமா வா. டீ சாப்பிடுறியாமா? ஏமா ஏயா என்னையா இதுக்குள்ள விடியா மத எதுக்குள்ளேயா விட்டுக்கிட்டு கிடக்குற? இல்ல கவுட்டுக்குள்ளேயா? எனக்கு ஒரு சந்தேகம். கேளு. ஒருவேளை உன் தங்கச்சி இந்த பிள்ளை உனக்கு வேணாம்னேன்னு சொல்லிட்டா என்னைய கையை விட்டுற மாட்டேல? கஞ்சி குடிக்கிற கையை போய் அதில் விடுவோனா? மொகர கட்டைய பாரு, கை விட்டுற மாட்டேலேன்னு. நான் செத்தாலும் உன்னோட சுடுகாடு வரையும் வருவேன். எப்படி? தூக்கிட்டு போகும்போது சுடுகாடு வரையும் வருங்க. அந்த ஈரம் காயறதுக்குள்ள நீ ஜோலியை முடிச்சிடலாம் வேற பக்கம்னு. ஆமா, நான் ஈரங்காயிரக்குள்ள நான் ஜோலியை முடிக்க போறேன். நான் செத்து போயிட்டா நீ அப்படியே திண்டுக்கல்ல தண்டி பூட்டை வாங்கி பூட்டிக்கிட்டு இருக்க. அப்படிலாம் கிடையாது, உன்னை எப்ப தூக்குவேன்னு காத்திருப்பேன். அப்படி சொல்லாதீங்க நாதா. எனக்கு என்ன தெரியல, சேனம் கிளம்பு. அதே மாதிரிதாம்மா எனக்கு. அழகு மணி மாலையிடு ஆராரோ, கரையினிலே தவழ்ந்து வந்த தங்க நிலாமேனி இது தாலேலோ. மகளே நீ மயங்காதே, மணிவிலியே கழங்காதே, பூச்சூடும் பூந்தேனே பூத்தாடும் பசும்பாலாரே, அரும்பரும் வாசரம் தொடுத்த அழகு மணி மாலை இது ஆராரோ. ஒருவன் இசையினிலே விரித்த வளைதனிலே இரையாக நான் விழுந்தேனே, இரையாக நான் விழுந்தேனே. மனிதன் நிறங்களையும் மாறும் குணங்களையும் அறியாமல் நான் இருந்தேனே. நஞ்சை விட கொடிது ஆடவரின் மனது, இதை அறிந்தால் அல்லல் பட்ட பிறகு ஏமாந்தால் தாயும் என்னை போல நீயோ ஆசை வைக்காதே, பின்பு அவதிப்படாதே. அரும்பரும் வாசரம் தொடுத்த அழகு மணி மாலை இது ஆராரோ. சுகம் எதற்கு இந்த உயிர் உடலில் உன்னை நம்பி இருக்கு. நாம் காண வேண்டும் நிலவேனில் காணும் மார்பினில் ஆடும் சிறு மாதுளம்பூவே, அரும்பரும் வாசரம் தொடுத்த அழகு மணி மாலை இது ஆராரோ. கரையினிலே தவழ்ந்து வந்த தங்க நிலாமேனி இது ஆராரோ.
பசுந்தேனாரே பசுந்தேனாரே. அண்ணா தங்காய் வணக்கம் அண்ணா. இந்த அண்ணனோட ஆசீர்வாதம் உனக்கு ஏற்கனவே நானே அப்படி தாண்டா இருக்கேன். சந்தோஷமா சொல்லி தொலைமா அண்ணே வணக்கண்ணா. நான் மணிமேகலே ஓம்பிட்டு என்ன தொப்புளு இந்த அண்ணன் தொப்புல எம்மை அழைத்ததிற்கு காரணம் என்னன்னா, நம்ம இடத்துக்கு பிரம்மாவின் மைந்தர் நாரதர் மகாமணி வந்திருக்காரமா. அப்படி உட்கார்ந்து ஏத்தி விட்டு என்னன்னு தெரியல, கர்ப்பப்பையில இருந்து அந்த காத்து அப்படியே ரிலீஃப் ஆகணும். இல்ல வயிற்றுல காத்தடிக்காதனால அவருக்கு ரொம்ப சிரமமா இருக்கு. இல்ல ஏற்கனவே 4 பேர் உள்ள போயிருக்கு. கேஸ்டபிள் நல்லா பொம்மிக்கிட்டு அப்படியே உப்பிக்கிருச்சு. அவரை படுக்க வைங்க, பாவத்தை ஒருத்தரும் படுக்க வைக்க முடியாது. எங்கே அழைத்து வருகிறேன் சாமி. அவர் யாரு பற்றியும் கேட்க மாட்டாங்க. அவர் ஐயனார். வணக்கம் சுவாமி. வந்தாரை பாமாலை பாடி வரவேற்பது எங்களது பாரம்பரியமே. மலர் போன்ற வடிவென்ற என் அருகிலே மயங்காத வனமின்று உன் வரவிலே மலர் போன்ற வடிவென்ற என் அருகிலே மயங்காத மனமின்று உன் நினைவிலே உன்னகை புரிந்திங்கு வந்தது நீ எங்கு அழகான உனை கண்டு எங்கள் உள்ளங்கள் ஆடி பாடினார். வர வேண்டும் வர வேண்டும் வாழ்வினில் துயர் தீர்க்க வர வேண்டும். ஸ்ரீதேவி குடிகொண்ட இம்மாடமே ராஜாதி ராஜாவே உன் சொந்தமே ஸ்ரீதேவி குடிகொண்ட இம்மாடமே ராஜாதி ராஜாவே உன் சொந்தமே பலகிடு குணசீலா அழகியின் குணபால உன் முன்னே இசை ஒலிக்க மங்கையர் மலரை தூவிட நீ வாராய். பழகிட சுவாமி. எனக்கு முன்பதாக அண்ணனும் தோழியும் தங்களை கண்டா எப்படி ஏற்கனவே கடுப்புல அடிக்கிற பேசாம சொல்லிட்டேன். ஏண்டா நீ வர அண்ணன் தோழியர் நாட்டு மக்கள் இச்சிறியவளுக்கும் நல்லாசி கூறுங்கள் சுவாமி. வாழ்க பல்லாண்டு. அழைக்காதே நினைக்காதே பெண்ணே சுவாமி. நான் அந்த பெண்ணிடத்தில் உரையாட வேண்டும். தாங்கள் இருவருக்கு வேண்டிய வரம். நானும் உங்களுக்காண்டி ஒரு உறவு வச்சிருக்கேன். வாங்க வந்தது வந்தீங்க. வேண்டிய வரம் என்ன? வார்த்தை மட்டும் கொடுங்க, கேளுங்க. அடுத்த பிறவியில சரி என்னை கோழி பஞ்சாரமா படைங்க. ஓ ஏ இந்த உலகத்துல இருக்க அம்புட்டு ஆம்பளைகளையும் குஞ்சா படைச்சிருங்க. அது இப்ப மாதிரி படைக்காதீங்க, கொஞ்சம் பெருவட்டு குஞ்சா படிங்க. ஆமா இப்ப பூரா ஜிருவட்டு குஞ்சா இருக்கு. ஏன் அந்த ஆசை உங்களுக்கு? அந்த அம்புட்டு குஞ்சுகளும் என் பஞ்சாரத்திலேயே அடைய செய்யுங்கள் சாமி. நான் கேட்கிறேன். இரியா வரங்க எடுக்கிறது. நீ இந்த பூலோகத்தில் உள்ள ஆண்மகன் மட்டும் கேட்கிறாயே, நான் உனக்கு எல்லாத்தையும் சேர்த்து இருக்கிற 14 உலகத்துல இருக்க ஆம்பளையும் சேர்த்து தரேன். வேண்டாம். அவங்க திடீர்னு வர்றதும் தெரியாது போறதும் தெரியாது, மாயமா மறைஞ்சிருவாங்க. அப்புறம் எவன் வந்தா நீ எப்படி சொல்ற? இதை விட பெரிய விஷயம் என்றால் நாகலோகத்தில் இருக்கிறார்களே. நீங்க அதெல்லாம் வேண்டாம். நீங்க ஒத்தாள் வாங்க 14 லோகமும் போயிட்டு வரீங்கல்ல, நீங்க செத்த குஞ்சு அடைச்சிட்டு போங்க. 14 லோகத்துக்கு வந்தவங்க சரியா போயிடும். எப்படி இப்படிலாம் நீங்க? அதெல்லாம் தானா வருது, வளர்ந்துருது இல்ல? வளருதா? என்னையா நீ எது கேட்டாலும் மண்டையா மண்டையா ஆட்டுற? உன் மண்டாட்டி நான் காதல் பண்ணி இருக்க விட்டுட்டு உள்ள போயிடுறேன். இப்ப அந்த அம்மா என்னமா வர கேக்குது, மண்டையா மண்டையா ஆட்டுற? ஒரே ஒரு விஷயம் சாமி. என்ன எதுக்கு தேந்த உசுர வச்சிருக்கீங்க? அப்படி கேக்குதே. 2 பேரும் பிக்னிக் போயிட்டு வராங்க, பேசாம இருக்கு. நான் சொல்றேன் அம்மா சாமி கேளுங்க. அவ பஞ்சாரமா படைக்க, அந்த பஞ்சாரத்துக்களை பூரா நீங்க குஞ்சா படைக்க. சரி ஒரு சின்ன விஷயம். என்னையா நீங்களும் குஞ்சா போறீன்னு சொல்றீங்கல்ல, எனக்கு இந்த உதவி மட்டும் செய்யுங்க. என்ன? எண்ணி அதுல ஒரு குஞ்சா மாத்தி உள்ள தள்ளுங்க. வாய்ப்பு இல்ல ராஜா, நீ வேணாம் மட்டும் தானே அந்த பிள்ளை அப்படி வர கேக்குது. ஓ உன்னை வேண்டும் என்றால் அடுத்த பிரிவிலே அந்த பெண்ணை வேற எதுமா மாற்றி உன்னை மாற்றவா? என்னை பிடிச்ச சனியன் உங்களை பிடித்து விட்டது. வாழ்க வளமுடன். தள்ளிட்டு போறியா அங்கிட்டு? 14 உலகம் சுற்றி வரக்கூடிய மாபெரும் முனிவர் நாரதர் பெயர் விட்டு நாரதருக்கு இப்படித்தான் வரவேற்பு கொடுக்க வேண்டும் என்ற முறைப்படி வரவேற்பு அளித்துள்ளார். மற்றற்ற மகிழ்ச்சி தங்களை சந்தித்தது. மகிழ்ச்சி சுவாமி. 14 உலகம் சுற்றி வரக்கூடிய நாரதருக்கு வரவேற்பு கொடுத்த காரணத்தினாலே இந்த நாரதருடைய வாழ்த்து எப்பேற்பட்ட வாழ்த்து என்று தெரியுமா? போலே உன் புன்னகையில் உன் உலகினை கண்டேனம்மா. போலே உன் புன்னகையில்
உன் உலகினை கண்டேனம்மா. என் கண்ணே கண்ணின் மணியே என் உயிரே உயிரில் ஒளி நீயே. பூ போலே உன் புன்னகையில் உன் உலகினை கண்டேனம்மா. பூங்காற்றிலே வரும் பூங்கொடிவோ நீ நடப்பது நாட்டியமே. மூங்கிலே வரும் பொன்னூஞ்சல்வோ நீ தவழ்வது காவியமே. அன்புக்கு நூறு ஆசைக்கு நூறு முட்டுக்கள் கூடி நாம் வாழலாம். மகளே என் மகளே என் உயிரில் ஒளி நீயே. பூ போலே உன் புன்னகையில் உன் உலகினை கண்டேனம்மா. அம்மாவென்றே வரும் கன்று குட்டி தன் குழந்தைக்கு பால் ஊட்டுது. குக்குவென்றே வரும் சின்ன கோயில் தன் குழந்தைக்கு சோறூட்டுது. நெஞ்சோடு பாசம் வந்தாலும் போல் கண்ணோடு நேசவாராகுமா. நீ இன்றி என்று நான் இல்லையே என் உயிரில் ஒளி நீயே. பூப்போலே உன் புன்னகையில் உன் உலகினை கண்டேனம்மா. என் கண்ணே கண்ணின் மணியே என் உயிரே உயிரில் ஒளி நீயே. பூ லா 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 லா. லா 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 லா.